தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். ஒரு பாட்டு இப்ப ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டையும் நிகழ்கால அரசியலையும் மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டா பொருந்தது. எந்த கட்சிக்கு பொருந்ததுன்னு நீயே சொல்லு பார்க்கலாம். என்ன பாட்டு அது? என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு. கொட்டி கொட்டி கிடக்கா? ஆகா, இது பல கட்சிக்கு மேட்ச் ஆகும். இன்னைய தேதிக்கு மாம்பழ சின்னத்துல இருக்க கட்சிக்கு தான் மேட்ச் ஆகுது. கொட்டி கொட்டி கிடக்குன்னு கரெக்டா மேட்ச் பண்ணிட்டேன். மாம்பழத்தை தான் சொன்னேன். ரோட் எல்லாம் பாக்குறோம்ல சீசன்ல, மாம்பழ சீசனால கரெக்டா நீ சொல்ற. ராமதாஸ் நேத்து அன்புமணி மேல நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சாரு. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவன் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரா? இல்ல, அதான் இல்ல, எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பனையூர்ல மாவட்ட செயலாளர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து போட்டிருக்காரு. அதுல பேச ஆரம்பிக்கிறப்பவே சமூக நீதி தலைவர் அவருடைய கொள்கையின்படி வழிகாட்டுதலின்படி நம்ம தான் செயல்பட போறோம் அப்படிங்கிறாரு. என்னோட வழிகாட்டுதலின்படி செயல்படலன்னா ராமதாஸுடைய குற்றச்சாட்டே. அவருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு தனி வழி காட்ட போறாராம் பாமகவினருக்கு. ஓஹோ, பாருங்க என்ன வழி காட்ட போறாருன்னு தெரியல. ஆனா காலை புடிச்சு கதறினாருங்கிறதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசவே இல்லை. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் அவங்க அம்மாவே பாட்டிலால அடிக்க முயற்சி பண்ணாருன்னு ராமதாஸ் குற்றச்சாட்டு வச்சாரு. அதுக்கு என்ன சொல்றாரு, எனக்கு ரொம்ப உலகத்திலேயே பிடிச்சது அம்மா தான், என் அம்மாவை ரொம்ப பத்திரமா பாத்துப்பேன், தூசி திரும்ப கூட அண்ட விட மாட்டேன்னு சொல்றாரு அன்புமணி. ஆனா ராமதாஸ் அப்படி சொல்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிர்வாகிகள் சேர்க்கிறது நீக்கிறதுங்கிற ஒரு பணிப்பூர் உச்சத்தை வந்து எட்டியிருக்கு. பாமகவுடைய பொருளாளர் திலகபாமா ராமதாஸ் நீக்கிறாரு. உடனே அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழுவில் என்ன முடிவெடுக்கப்பட்டதோ அதான் இங்க வந்து இருக்குங்கிறாரு. அதே மாதிரி அந்த பேச்சு ஆரம்பிக்கிறப்பவே தலைமை பண்பு இல்லைன்னு சொன்னார்ல, அவருடைய தலைமையில தான் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டமே வந்து நடந்திருக்கு. இதுதான் தலைமை பண்பு அப்படின்றா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பொதுக்குழுன்றீங்க, ஒரு பக்கம் பாட்டில்ன்றீங்க, எல்லாம் நமக்கு மைண்ட் எல்லாம் வேற எங்கேயோ போகுதே. இன்னொரு பொதுக்குழு வேற நடக்க போகுதுப்பா நாளைக்கு. அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா அந்த பொதுக்குழு பாட்டில்லாம் பல கட்சிகள் கரெக்டா பொருந்தி போகுது. அதிமுகவுக்கு பெர்ஃபெக்டா அந்த பாட்டிலும் பொதுக்குழுவும் பொருந்தி போகும். அதான் என்ன சொல்றாருன்னா, பொதுக்குழுவால என்ன முடிவெடுக்கப்பட்டது, நான் தான் தலைவர்கள் முடிவெடுக்கப்பட்டது, அப்ப அதுதான் நான் மட்டும் தலைவருடைய கட்சிக்கு நாம் அப்படின்னு பேச்ச மாத்துறாரு. தலைப்பண்பு இருக்கா அன்புமணிக்கு? எல்லோரும் தான் அடிமட்ட தொண்டனாவோட பணியாற்ற தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அன்புமணி பேசியிருக்காங்க. அப்ப தலைவர் பதவி, செயல் தலைவர் பதவி ராஜினாமா பண்ண போறாரா? தலைவரே அவரு தான் இன்டைரக்டா சொல்றாரு. அப்புறம் என்ன ராஜினாமா பண்றது? இல்ல தொண்டனா இருக்க போறாருன்னு. அது ராமதாஸ் எடுக்கிற எல்லா முடியும் இங்க வந்து பொதுக்குழுல முடிவெடுத்தாச்சுலன்னு ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணா கூட பதட்டம் இருக்கிறது தெரியுது. காரணம் என்னன்னா, ராமதாஸ் கண் கலங்கி பேட்டி கொடுத்தா கூட எல்லா பத்திரிகையாளரும் உட்கார வச்சு கடைசி வரைக்கும் பேசி தான் அனுப்பிச்சுட்டாரு. ஆனா அன்புமணி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும், இன்னொரு நாள் நான் உங்களை தனியா சந்திச்சு உங்க கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல தயாரா இருக்கேன், எனக்கு பயமே கிடையாதுன்றாரு. இந்த பயமே இல்லைங்கிறப்பதான் வந்து பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப எல்லாம் நீங்க வந்து கிளம்பி போங்க, நாங்க வந்து ஆலோசனை பண்ண போறோம்ட்டு வந்து ஆலோசனை பண்றாரு அவரு. இன்னைக்கு ஒரு 10 மாவட்டம், நாளைக்கு ஒரு 10 மாவட்டம், வருவாய் மாவட்டம், வருவாய் கால ஒரு 110 மாவட்ட செயலர் இருக்காங்க. ஒரு 3 நாள்ல எல்லாத்தையும் 10 முடிக்க போறாருன்னு தெரியல. ஆனா அவரு இன்னைக்கு ஒரு 5-6 மாவட்டம், நாளைக்கு ஒரு 5-6 மாவட்டம், காலையில மாலையிலன்ட்டு தான் பார்த்து பேச போறதா சொல்றாங்க. அதுக்கு நடுவுல ராமதாஸ் விழுப்புரத்துடைய மத்திய மாவட்ட செயலாளர் மயிலம் சிவகுமாரை தூக்கிட்டு புகழேந்தியரை நியமிச்சிருக்காரு. இப்ப அன்புமணி ராமதாஸ் யார் யாரெல்லாம் ஆளோ எல்லாத்தையும் தூக்கிட்டு ராமதாஸ் நியமனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அன்புமணி வந்து அதெல்லாம் செல்லாது, என்னோட தலைமை தாங்கிறாங்க. ஆனா நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் பெரும்பகுதி அன்புமணி கிட்ட தான் இருக்காங்க. இவரோட கூடாரம் கொஞ்சம் காலியா தான் இருக்கு, நிறுவனரோட கூடாரம் காலியா தான் இருக்கு. ஆனா செயல் தலைவர் கூடாரம்னு சொன்னா கொஞ்சம் பாருங்க அன்புமணி ராமதாஸோட ஆதரவாளர்கள். சரி, அவங்க படி தலைவர்னு சொல்லலாமா? பாகுபலியோட கூடாரம் சொல்லி பாகுபலியோட கூடாரம் கொஞ்சம் நிர்வாகிகளோட நிரம்பி வழியை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் எம்எல்ஏ அருள் அவர் என்ன சொல்றாருன்னா, பாமகவினருக்கு வந்து சரியான மன உளைச்சல நாங்க என்னால தூங்கவே முடியல, என்னைய கட்சியில வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் ராமதாஸோடைய முடிவு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் பக்கம் வராரு. ஆனா கூட ஒரு நிறைய பேர் ஆசிலேஷன்ல இருக்காங்க, அந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா அப்படின்னு. இதுல ஜி.கே. மணி அவர் பத்திரிகையாளர்கிட்ட வராரு. எனக்கு அடுத்த முறை பதில் சொல்லுன்னு சொல்லி கூட போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வேதனையில இருக்கேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு இப்ப என்ன சொல்றேன்னே தெரியல, நான் சொல்லாம பதில் சொல்லிட்டேன் போயிட்டேன்னா
ஓடுறேன்னு நீங்க வந்து இன்னைக்கு கிண்டல் பண்ணுவீங்க இல்ல விமர்சனம் பண்ணுவீங்க. நான் வேற கௌரவ தலைவர், எனக்கு கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னாரா? அதனால இப்ப நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கிரண கட்டத்துல நாங்க இருக்கோம், நிறைய கேள்விகள் இருக்கும், ஆனா எனக்கு பதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. இந்த பதில் எதுவுமே இல்லைன்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம். அதாவது வார்த்தைகள்லாம் போட்டு பாவம் ஆக்சுவலி. ஏன்னா அவருடைய மகன் தான் தமிழ் குமரன். தமிழ் குமரன் எப்படி பாடுபடுத்தினார் அன்புமணின்னு சொல்லி ராமதாஸ் நேத்தே சொல்லியிருந்தாரு. இப்ப ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. யாருக்கு பாமக சொந்தம்ங்கிற அடுத்த இதுக்கு போறாங்க. ஆனா அன்புமணி சொல்றாரு இந்த கட்சி பொதுவானது, எல்லோருக்கும் பொதுவானதுதான் அப்படின்லாம் சொல்றாரு. நம்மளோட கட்சி இது அப்படின்லாம் சொல்றாரு. கட்சி வந்து எல்லாம் பொதுவானதுன்னா முகுந்த ஃபேமிலி மெம்பர்ஸே உள்ளவர விட மாட்டேங்கிறாரு அவரு. அவருக்கு வாரிசு அரசியல் பிடிக்காது. பாரு என்ன நடக்குது அந்த கட்சியில. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இவரு மாவட்ட செயலாளர்களை கூட்டின மாதிரி நேத்தே வந்து எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூட்டியிருந்தாரு. அங்க வெளியே எம்ஜிஆர் மாளிகை வந்து களை கட்டி இருந்துச்சு. அங்க கடலை எல்லாம் வாங்கி ராஜேந்திர பாலாஜி எல்லா நிர்வாகிகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, கடலை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. மிச்சர் எதுவும் கொடுக்கலையா? மிச்சர் கொடுக்கல. மிச்சர் தான் சாப்பிட்டு இருக்காங்க. டாக்டர் வருது ராயப்பேட்டையில. அவர் சாப்பிட்டது வேற, ஸ்வீட் டன் கணக்குல சாப்பிட்டாரு, அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருமா. சரி ஓகே, அதெல்லாம் வந்து நடந்தது. அங்க கூட்டத்துல வந்து காலை மாலைன்னு மாவட்ட நிர்வாகிகளை வந்து சந்திச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. குறிப்பா இந்த ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தை சில பேர் கேட்டிருக்காங்க. அதை தாண்டி வந்து இந்த பாஜகவோட கூட்டணிக்கு போனது வந்து நிறைய பேருக்கு ஒரு முரண் இருக்குல்ல, அதெல்லாம் சரி செஞ்சுக்குவோம், நம்ம இப்பவே தீர்த்திடலாம் எல்லா பிரச்சனையும் அப்படின்ட்டு. ஏன்னா தாவேகாவோட நம்ம கூட்டணி வச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும், பாஜகவோட வச்சதுனால தோல்வி முகம் தான் சில மாவட்ட செயலாளர்கள் வந்து சொன்னதாகவும், அதெல்லாம் இல்ல நம்ம பாத்துக்கலாம், எல்லாம் பேசி செட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவங்க எல்லாம் கூல் பண்றதா சொல்றாங்க. ஓகே, இன்னும் நிறைய கூல் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி அந்த கூட்டத்துல பேசுறப்ப யாரும் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணாதீங்க, மறைமுகோட விமர்சனம் பண்ணாதீங்க உத்தரவு போட்டுருக்கதா சொல்றாங்க. அது ஏற்கனவே உத்தரவு போட்டதான் அதிமுக தலைமை, அதை இன்னும் நீட்டிச்சுக்கிறாரு எடப்பாடி பழனி. அதே மாதிரி தாவேகாவுடைய தலைவர் மகாபலிபுரத்துல விஜய் விருது வழங்கும் விழா வந்து நடத்தியிருக்காரு. விஜய் விருதா? கல்வி ஒரு 600 மாணவ மாணவிகள் அவருடைய பெற்றோர்கள் 2000 பேருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை காட்டியிருக்காங்க. அதுல வந்து பேசுறப்ப ஜாதி மதத்தை வச்சு தொடர்ந்து நீங்க வந்து பிரிவினை ஏற்படுத்துறாங்க, அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஈடாயிராதீங்க. பாருங்க, தந்தை பெரியாருடைய பேருக்கு பின்னாடியே சாதியை சேர்த்திருக்கு யூபிஎஸ்சி, இது கண்ணனை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி அடுத்த வருஷம் உங்களுக்கே தெரியும், நம்பிக்கையானவங்க, நேர்மையானவங்க, ஊழல் இது வரைக்கும் செய்யாதவங்களை பார்த்து நீங்க வந்து வாக்களிங்க அப்படின்லாம் சொல்றாரு. இன்டெரக்டா அவர் தான் சொல்றாரு. ஆமா, அது சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவரைக்கும் ஊழல் பண்ணாதவங்க அப்படின்றாரு. ஆட்சிக்கு வராதவங்கன்னு சொல்றாரு போல. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னு சொல்லல அந்த மேடையில. அதுக்கப்புறம் நீட்டு பத்தி பேசியிருக்காரு. நீட்டு மட்டும்தான் ஒரே படிப்பா, நீட்டு மட்டும் தான் உலகமாங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பி இருக்காரு. அது விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. ஆமா, திமுகல இருந்து இவர் வந்து மருத்துவர்களாவே ஆக வேணாம்னு மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்றாரு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் தாவேகால இருந்து இல்ல நீட்டுக்கு எப்பவுமே நாங்க எதிர்ப்பு தான், ஆனா நீட்டை வச்சு நீங்க அரசியல் பண்ணதுனால நிறைய உயிர் பலிகள் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு அதனாலதான் வந்து அப்படி பேசினாருன்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப பனையூர்ல 2 பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. பனையூர் அண்ட் சன்ஸ் பத்தியா 2 சன்ஸுமே வந்து வச்சுக்கிட்டவங்கதான். விஜய்க்கு இப்ப சரியாயிடுச்சுன்றாங்க. அன்புமணி இப்ப போயிட்டு இருக்கு, அதுவும் சரியாயிடும் தானே? சரியாயிடும். காலப்போக்குல மாறாத காயங்கள் என்ன இருக்கு? ஆமா, ஆனா பாலத்துல இந்த கிராக் மட்டும் தெரியாது போல இருக்கு. ஆமா ஆமா, அது என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு பள்ளிப்பாளையம், அந்த நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல முதல் நாளே நிறைய விரிசல் இருக்கு, 300 கோடிக்கு மேல போட்டு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அன்புமணியும் உள்ளிட்ட சில எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அதை குற்றச்சாட்டா வச்சாங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாடு அரசு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இதெல்லாம் அவதூறு பரப்புறாங்க, பொய்ய பரப்புறாங்க, அப்படிலாம் எதுவுமே நடக்கல, ஸ்ட்ராங்கா இருக்கு பாலம் அப்படின்றாங்க. நேற்று வச்சது அன்புமணி ராமதாஸ் தானே? ஆமா, இது குற்றச்சாட்டு வச்சது அவர் தான். ஆமா, பாலம் ஸ்ட்ராங்கா இருக்கு உங்க கட்சி அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திமுக ஜூன் 1ஆம் தேதி ஒரு மாபெரும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட போறாங்க மதுரையில. அது ஏற்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து மதுரை மேயர் இந்திராணியோட கணவர் பொன் வசந்த அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே தூக்கி இருக்கு திமுக. என்ன காரணம் வந்து சொல்றாங்கன்னா, இந்திராணி வந்து பிடிஆருடைய ஆதரவாளர், 57வது வார்டுல இருந்து ஜெயிச்சு கவுன்சிலரா ஜெயிச்சு மாநகர மேயர் ஆனாங்க. அப்பயே நிறைய கவுன்சிலர்கிட்ட எதிர்ப்பு, இதோட பிடிஆர்னால கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திராணி கணவருக்கும் இந்திராணிக்கும்
மூர்த்திக்கும் நிறைய முற்றல் தொடர்ந்து இருந்துகிட்டே வந்து இருந்திருக்கான். இப்ப என்னன்னா 23ஆம் தேதி செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு மூர்த்தி. எல்லா கவுன்சிலரும் அங்க போயிட்டாங்க. இவங்க மாமன்றத்தை கூட்டிருக்காங்க இந்திராணி. இங்கே ஒரு 46 தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு ஆட்கள் இல்ல. உடனே எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு இந்திராணி கணவர்லாம் அங்க போன் பண்ண, ஏங்க இங்க ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு ஜூன் 1க்கு அவரும் பொதுக்குழுவுல அங்க வேலை வைப்பாங்களா அங்க வைப்பாங்களா அப்படிங்க இவரு கேட்க, ஏங்க மாமன்ற கூட்டம் முன்னாடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, இந்த நாள்தான் நீங்க செயல் வீரர் கூட்டம் வைப்பீங்களா அங்க கேட்க, ஏங்க இது முக்கியமா அது முக்கியமானு மாறி அடிச்சுக்கிட்டு கட்சி தான் முக்கியம் அங்க போயிருக்காங்க, ஆட்சி பண்ணிலாம் அப்புறம் பாத்துக்கலான்ட்டு. ஆமா, அதனால இப்ப இந்திரானோட கணவர் வந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்காரு அடிப்படை பதவியிலிருந்து. ஏன் அது மேயரோட ஏன் கணவர் முக்கியத்துவம் பெறாருன்னா எல்லாருக்கும் புரியும் அது. ஏன்னா மேயருங்கிறவங்க அங்கதான் நிழல் மேயரா பல இடங்கள்ல செயல்படுறாங்க. கவுன்சிலர்களும் அப்படிதான், பெண் கவுன்சிலர்கள்னா அவங்களோட கணவர்களோட ஆதிக்கம் அந்த ஏரியால அதிகமா இருக்கு. இது தொடர்ச்சியா பாத்துக்கோமா. அதே மாதிரி ஜூன் 1 ஒரு பெரிய பொதுக்குழுவுக்கு திமுக வந்து தயாராகிக்கிட்டு இருக்கு. மதுரையில வந்து வரப்போறாரு. 31ஆம் தேதி ஈவினிங் அங்க போறாராம். குறுக்க கௌசிக் வந்தாங்கிற மாதிரி மழை அதெல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்கல்ல. அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு இங்க சென்னையில. அழகிரி வந்தாலும் வரலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. துரை தயாநிதியை மீட் பண்ணலாம் ஸ்டாலின்லாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா துரை தயாநிதி உடம்பு முடியாம இருந்தாரு. ஏற்கனவே மீட் எல்லாம் பண்ணி ஆறுதல்லாம் சொன்னாங்க, உடல்நலம் விசாரிச்சிருந்தாங்க. திரும்பி மீட் பண்ணலாம், அழகிரியும் ஸ்டாலினும் இந்த சமயத்துல ஒன்று சேரலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆல்ரெடி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பொது இடங்கள்ல இது வரைக்கும் வந்தது இல்ல. இப்ப தம்பிக்கு பாராட்டுலாம் தெரிவிச்சு வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு அழகிரி. அந்த எங்க சகோதரரோட சிலைய முதல்வரும் என் தம்பியுமான ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்து இதுல என்னன்னா, இப்ப ஏடிஎம்கே டிவிக்கு எல்லாருமே அழகிரியும் கருணாநிதி சண்டை போட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கரெக்டா தூங்கதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அது வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் பழைய காலம். அதான் நான் சொன்னேன்ல, மாறாத காயங்கள் எதுவுமே இல்லை. அரசியல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது. எதிரும் புதிருமா இருக்கவங்களே சேர்ந்துப்பாங்க, அப்பா மகன் சேர்ந்துக்க மாட்டாங்களா, போக தெரியும். அதே மாதிரி அப்பா மகனை பேசும்போது இன்னொரு அப்பா மகன் யாருன்னா வைகோவும், துரை வைகோவும், அவருக்கு ஒரு ஆறாத காயம் இப்ப ஏற்பட்டிருக்கு. என்னன்னா மாநிலங்களவை சீட் அவருக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்கு வைகோவுக்கு. அதுக்கு வந்து துரை வைகோ என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட போன தடவை நாங்க கேட்டோம், கடந்த ஆண்டே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். அந்த வருத்தம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக இந்த கூட்டணியில வந்து நாங்க தொடர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல நாடாளுமன்ற புலினா அது இன்னைக்குமே வைகோ தான். 81 வயசு வரையும் அங்க நிறைய தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்து நிறைய விஷயங்களை வாங்கி கொடுத்தது வைகோ தான். அவர் வந்து மக்களுக்காக தொடர்ந்து சேவையாற்றுவார் அப்படின்னு இருக்காரு. ஓகே, இன்னைக்கு கமலஹாசனும் அறிவாலயத்துக்கு போய் ஸ்டாலினை சந்திச்சு புக் எல்லாம் கொடுத்து வாழ்த்து வாங்கிட்டு நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காரு. அதே மாதிரி மணி பிளான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு தக்லீஃப் பண்ணிருக்காரு அந்த கர்நாடக விவகாரத்துக்காக. அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு அன்புமணி பேசும்போது எதுவும் கேட்கல, கேட்டுட்டாலும் அது பெரிய விஷயமா இருக்கலாம். மன்னிப்பு கேட்டு இருந்தா அதுதான் சொல்லியிருக்காரு கமல் முன்னாடி, அன்பு மன்னிப்பு கேட்காதுன்ட்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசுல நிறைய முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, இந்த பேருந்து ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த ஊதிய உயர்வுங்கிறது இப்போ 6% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களாம். இதனால 1,09,000 ஊழியர்கள் பயன்பெறுவாங்கன்னு சொல்றாங்க. 1,400 ரூபாயிலிருந்து 6,400 ரூபாய் வரைக்கும் அதிகமாகலாங்கிறாங்க. அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கான முன்கடன் 1,00,000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி பண்டிகை கால முன்பலன் 20,000 ரூபான்னு சொல்லிட்டு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒரு சமாதானப்படுத்துற முயற்சியா நீண்ட நாள் கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்றி வச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி பெரிய கருப்பன் அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்பிஐ அந்த நகை கடன் வைக்கிறதுக்கு நிறைய புதிய விதிகளை கொண்டு வந்திருந்தாங்கல்ல, அதெல்லாம் கூட்டுறவு வங்கிகளுக்கு செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இங்க வந்து அந்த பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க தமிழ்நாடு அரசு. அதே மாதிரி அந்த 7வது நிதி ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அலாவுதீன் தலைமையில அந்த குழு நிதி ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. இது என்னன்னா, நகர்ப்புற இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எப்படி நிதி பகிர்வு கொடுக்கலாம், என்ன தேவை இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு ஆய்வு செஞ்சு அது தமிழ்நாடு அரசுக்கு அவங்க பரிசீலிப்பாங்க. இதுதான் அவங்க பண்ண போறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பாக 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. திருச்சி, கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை. அதனால ஒவ்வொரு வருஷமும் 1000 மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பயன்பெறுவாங்கிறத சொல்லிடுறாங்க. நல்ல விஷயம்தான். கல்வி ஆலயங்களை பல்வேறு இடங்களை திறக்கிறதுங்கிறது. ஆமா, அரசு திறக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் போனோம்னா, அப்படியே புதுச்சேரிக்கு போனோம்னா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பாக அங்க லே பாண்டி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல நகை திருட்டு போச்சுன்னு அங்க வந்து தங்கியிருந்த ஒரு தம்பதி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. முன்னே அங்கே தவளக்குப்பம் போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணி அங்கே உள்ள 3 பெண் பணியாளர்கள் அப்புறம் 2 ஆண் பணியாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க.
விசாரிச்சுட்டு அது விசாரணை வந்து ரொம்ப கொடூரமாக நடந்ததா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே கூப்பிட்டு நீங்கள்லாம் இல்லை, நகை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்த சில நாட்களில் அந்த கூப்பிட்டு விசாரித்த ஒரு பெண்ணோட கணவர் வந்து உயிரிழந்துடுறாரு. உயிரிழந்ததுக்கு காரணமே போலீஸ் என்னை வந்து ட்ரீட் பண்ண விதம் தான் அப்படின்னு அவங்க வந்து இப்போ புகார் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு போய் நிர்வாணமாக்கி அடிச்சதா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு பீரியட்ஸ் இருக்கு, என்னை வந்து எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் கேட்க கேட்க நிர்வாணமாக்கி வந்து தாக்கியிருக்கதா அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இதில் யாருன்னா அங்கே உள்ள பெண் எஸ்ஐ சண்முக சத்யா, அப்புறம் ஏஎஸ்ஐ சுரேஷ், அப்புறம் காவலர்கள் வசந்த்ராஜ், பிருந்தா, இவங்க 4 பேர் தான் இந்த கொடூரத்தை செஞ்சாங்கன்னு அவங்க புகார் கொடுக்க அது பெரிய விஷயமாகி இப்போ மகளிர் ஆணையம் தலையிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 பேரையும் இடமாற்றம், அதாவது ஆயுதப்படைக்கு மாற்றிருக்காங்க. துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கையும் அங்கே எழுந்திருக்கு. சட்டத்தை இவங்களே கையில் எடுக்கிறதா பெரிய பிரச்சனை. நீதிமன்றம் இருக்கு, குற்றவாளினா நீதிமன்றத்தை போய் நிப்பாட்டுங்க, அவங்க தண்டனை வந்து கொடுக்கட்டும். இவங்க லத்தி கையில் இருக்காங்களே அதுவே பாருங்க. அதுவும் தப்பு பண்ணாதவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன இப்போ பதில் சொல்லுவாங்கன்னா இப்போ அந்த நடவடிக்கையை எதிர்கொண்டு தான் ஆகணும் அவங்க. நிச்சயமா ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அடுத்த வர காவலர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். புதுச்சேரி பார்த்தா அப்புறம் கேரளாவுக்கு போவோம். லைபீரியாவிலேருந்து வந்த ஒரு சரக்கு கப்பல் விபத்துக்குள்ளாச்சு. விழிஞ்சத்திலிருந்து கொச்சிக்கு வர்றப்ப விபத்துக்குள்ளாச்சு. எம்எஸ்சி எல்சா அப்படிங்கிற கப்பல். அதில் அந்த கொள்கலனில் 14 ரசாயனங்கள் அடங்கிய கண்டெய்னர் இருந்திருக்கான். அது எல்லாமே கடலுக்குள்ள கூட்டினதுனால ஒரு பெரிய கடல் மாசுபாடு ஏற்பட்டிருக்குன்னு வந்து சொல்றாங்க. இப்ப கேரளா அரசு மாநில பேரிடரா வேற அறிவிச்சிருக்காங்க. நஷ்டஈடும் கேட்டிருக்கு மத்திய அரசு கிட்ட மாநில அரசு. அந்த கண்டெய்னர் எல்லாம் இப்ப கன்னியாகுமரியோட கரை உதுந்துதான். அதே மாதிரி கேரளா ஒட்டி இருக்கிற பல்வேறு இடங்கள்லயும் அந்த கண்டெய்னர் வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் அப்படியே கர்நாடகாவுக்கு போனோம்னா அங்க வந்து கர்நாடகா காங்கிரஸ்க்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்துல் ரஹீம் அப்படிங்கிற ஒரு ஓட்டுநர், அவர் உள்ளூர் மசூதியோட செயலாளராகவும் இருக்காராம். அவர் வந்து பட்டப்பகல்ல நடு ரோட்ல வச்சு கொலை பண்ணிருக்கு ஒரு 2 பேர் கொண்ட அந்த 2 மர்ம நபர்கள் வந்து அந்த வழக்கை ஒழுங்கா விசாரிக்கலன்னு கட்சியில இருக்கவங்களே அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு மட்டும் இல்ல, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கிற இந்த கொலைகளை தடுக்க தவறிட்டாங்க, அவங்க வந்து எங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருந்து 200 பேர் வந்து வெளியேறியிருக்காங்க ஒரே நாள்ல, முக்கிய நிர்வாகிகள். ஸோ அது ஒரு கர்நாடகா காங்கிரஸ்ல ஒரு சலசலப்பா மாறி இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து கிளம்பிட்டாருன்னு சொன்னோம்ல பிரதமர் மோடி, இங்க பீகார்ல போய் டெப்டி சிஎம் உடைய திருமண நிகழ்ச்சியில சீஃப் கெஸ்டா சஸ்பென்ஸா போய் வந்து கலந்துருக்காரு. சஸ்பென்ஸ் எஸ்பிஜி முன்னாடியே போய் எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. சஸ்பென்ஸா போய் கலந்துட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மேற்கு வங்கத்துல வந்து பேசியிருக்காரு. குறிப்பா பிரதமர் மோடியை மேடையில் வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பாஜக மாநில தலைவர் எப்படி ஆபரேஷன் சிந்தூர் பண்ணமோ இங்க இருக்கிற அரசை விரட்டி அடிக்கிறதுக்காக ஆபரேஷன் வங்கம்னு ஒன்று பண்ணணும்னா பேசியிருக்காரு. பிரதமர் மோடி அங்க உட்கார்ந்து இருந்ததுனால அது பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. மம்தா பானர்ஜி பாருங்க, இவங்க வந்து மக்களை பிரிக்கிறதுல எப்பயுமே குறியா இருக்கிற கட்சி பாஜக, இப்ப இதுலயும் அரசியல் பண்றாங்க, ஆபரேஷன் சிந்தூர் வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவங்க வந்து கேள்வி எழுப்புறாங்க. நாளையோட தேர்தல் வைங்க, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு அடிச்சு. ஆமா, அது மட்டும் இல்லாம நேருக்கு நேர் விவாதத்துக்கு வாங்கன்னு பிரதமரை கூப்பிட்டுருக்காங்க மம்தா. நீங்க வேணா அந்த டெலிபிராம்டரையும் கூடவே எடுத்துட்டு வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. விவாதம்னா முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும். இதான் ஒரு கேள்வி கேட்டா டெலிபிராம்டர் டக்குன்னு வந்துருவான்னு, அதெல்லாம் ஏன் டெலிபிராம்டர் என்னங்க இது? மம்தா இதெல்லாம் போங்க, நீங்க வந்து டெலிபிராம்டர்னா முன்னாடியே சொல்லிருங்க என்னன்னு எழுதிட்டு வந்துருவோம். ஆனா கேள்வி முன்னாடி சொல்லுங்க, டெலிபிராம்டர் ரெடி பண்றது அது லாஜிக்கா இருக்கு. ஆமா, சரி, என்னன்னா அவர் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி அங்கேயும் அதை அரசியலா பேசியிருக்காருங்கிறது திரும்ப விமர்சனமா மாறி இருக்கு. தொடர்ச்சியா பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்த நடவடிக்கை போயிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு மேற்கு வங்கத்துல. அதே மாதிரி ராகுல் காந்தி பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்காரு. அந்த புஞ்ச் ஜம்மு மாவட்டத்துல அந்த பாகிஸ்தானுடைய அத்துமீறல், அதே மாதிரி நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால அவங்களுக்கு உரிய தொகுப்பு நிதியை வந்து கொடுக்கணும், அதே மாதிரி உதவிகள் நிறைய வந்து செய்யணும், அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு கடிதம் எழுதியிருக்காரு பிரதமர் மோடிக்கு. ஓகே, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து வரி விதிப்புல தொடர்ச்சியா ஈடுபட்டுட்டே இருந்தார்ல, அதை எதிர்த்து பல மனுக்கள் வந்து அங்க நீதிமன்றத்துல போட்டாங்க. இப்ப இந்த வர்த்தக நீதிமன்றம் அதை விசாரிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்தோடனே வந்து மெக்சிகோ கனடா மேல வரி விதிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லா நாடுகள் மேலேயும் அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ்ன்னு சொல்லி போட்டாரு. அப்புறம் 90 நாளைக்கு நிறுத்தி வச்சாரு. இருந்தாலும் சீனாவோட மட்டும் ஒரு ஃபைட்டு போயிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வரி விதிப்பை நீங்க தன்னிச்சையா எடுக்க முடியாத முடிவு அப்படின்னு சொல்லி அந்த ஃபெடரல் கோர்ட் வந்து அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இவங்க உடனடியாக மேல்முறையீடு போயிருக்காங்க ட்ரம்ப் அரசு. இதில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வாதங்கள் வைக்கிறதுல வந்து
ஒரு விஷயத்த சொல்லியிருக்கதா சொல்றாங்க. என்னன்னா, இந்த வர்த்தக நடைமுறை வந்து ட்ரம்ப் நிறைய விஷயம் பண்ணாரு, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு நிறைய வகையில உதவுது. இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்தியா பாகிஸ்தான் மோதல் வந்துச்சு, அது முழு நீள போரா அது மாறி இருக்கும். அதை தடுத்தது காரணமே இந்த மாதிரி ட்ரம்ப்போட அந்த வர்த்தகத்தை வச்சு டீல் பேசினதுனாலதான் 2 அணு ஆயுத நாடுகளும் அமைதியா நிறுத்திக்கிட்டாங்க. இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம், அமெரிக்காவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிலாம் வாதங்கள் வச்சுதான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து தடை விதிச்சிருக்கு நீதிமன்றம். மேல்முறையீடுல என்ன பண்ணாங்க, நீதிமன்றத்திலயும் போய் சொல்லியிருக்காரா ட்ரம்ப் இத? அதுதான் இவ்வளவு நாள் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அரசு, அமெரிக்க அரசா வந்து அவங்க அங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அதே மாதிரி யூஎன்ல பாலஸ்தீனத்தை சேர்ந்த தூதர் பேசின ஒரு வீடியோ ரொம்ப உருக்கமா வந்து இருக்கு. டசன் கணக்குல குழந்தைகள் சாப்பிடாம கொள்ளாம வாடி போய் அவங்களால இயங்கவே முடியாம வந்து படுத்துட்டாங்க. அந்த குழந்தைகளோட அம்மா வந்து தழுவி என்னை மன்னிச்சிருன்னு கதறாங்க. பாலஸ்தீனம் முழுக்க, காசா முழுக்க இப்படிதான் இருக்கு, இதை தடுத்து நிப்பாட்டுங்க, ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி, எனக்கும் பேர குழந்தைங்கள்லாம் இருக்கு, எல்லாருக்கும் இது புரியும்ல அப்படின்னு ரொம்ப கதறி வந்து அழுது பேசினார் யூஎன்லயே. நிசப்தம் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தாங்களே தவிர யாருமே அதை நிப்பாட்டுறதுக்கான ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஏன்னா அந்த காட்சிகள்லாம் வந்து வீடியோக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு சட்டியில தான் சாப்பாடு இருக்கு, வந்து எல்லாரும் அள்ளிட்டு போறாங்க. கிடைக்காதவங்க அந்த சட்டியை தலையில கவுத்துட்டு நிறைய குழந்தைகள் அங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம்தான் இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்குது. பட் அதை பார்க்கும்போது போட்டு கொண்டுட்டு இருக்கிறத தாண்டி பசி பட்டினி போட்டு வந்து கொள்றதுங்கிறது ஒரு மனசாட்சி, மனுஷன் ஒரு செய்யற செயல். அது கொடூரம். ஒரு காட்டு மிராண்டி அவங்களோட பண்ணுவாங்கலாம் தெரியல. ஆமா, அதையும் தாண்டி தான் வர்ணிக்க வேண்டியிருக்கு. குழந்தைகளை வந்து பட்டினி போட்டு சாவடிக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த காலத்துல நம்மளால ஏத்துக்கவே வந்து முடிய மாட்டேங்குது. எல்லா நாடுகளும் பார்த்துட்டு தான் இருக்கு. யாருமே கண்டிக்க கூட மாட்டேங்கிறாங்க, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப பெரிய துரதிருஷ்டம் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எதுக்குடா இன்ஸ்டாகிராம் வர்ற? அதாங்க எனக்கும் தெரியல. பல பேர் வாட்ஸ்அப், இன்ஸ்டா இதெல்லாம் அடிக்ட் ஆயிட்டாங்க, ஃபேஸ்புக். அதனால அடிக்கடி கை அங்க போயிடுது தெரியாம. கப்பு ஆர்சிபிக்குன்னு அறிவிச்சிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சோன்னே ஆர்சிபி ஃபைனலுக்கு போயிருக்குன்னு சொல்றாங்க. கோயங்கா டு ரிஷப் பண்ட். அப்போ உனக்கு ரன் அடிக்க தெரியும், கடைசி மேட்ச்ல அடிச்சு போன்னு இருந்திருக்க அப்படின்னு ஓனர் வந்து ரிஷப் பண்ட் கிட்ட கேக்குறாராம். ட்ரம்ப் நவ் ஏதோ அப்பாவுக்கு மகனுக்கு சண்டையா, சமாதானம் பண்ணி சண்டைய முடிச்சு வைக்க என்னை கூப்பிடுறாங்க. ஒரே கஷ்டமாப்பா அப்படிங்கிறாரு ட்ரம்ப். இதோ வந்துட்டேன். இன்னைக்கு யார் விருது கொடுக்கலாம் அப்படின்னா, பனையூரை சுத்தி தான் இன்னைக்கு ஒரு டாக் ஆஃப் த டவுனாவே இருந்திருக்கு. பனையூருடைய 2 மைந்தர்கள், ஒரு மைந்தர் அன்புமணி, இன்னொரு மைந்தர் விஜய். அவர் அங்கிருந்து பனையூர்ல இருந்து கிளம்பி மகாபலிபுரம் போய் மாணவர்களுக்கு அந்த விருது வழங்கும் விழாவில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் விஜயோட போட்டோ எடுக்கிறது அவ்வளவு ஆர்வம். ஆமா, அந்த மாணவ மாணவிகளுக்கு, அவங்க குடும்பத்தினருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நிர்வாகிகளை கூட்டி வச்சு அங்க போட்டோ எடுக்க ஆர்வமா எனக்கு தெரியலையே. எங்க அன்புமணி கூட யாராவது கை தட்டுறாங்க? ஆமா, கைத்தட்ட ஆர்வமா இருக்காங்கல்ல. தலைமை பண்பு காவற்றுறதுதான் சுத்தி உட்கார வச்சிருந்தாரு முன்னாடி. எல்லா பக்கமும் கை கிளாப்ஸ் வந்துச்சுன்னா அவரு மட்டும் தனி சேர் கூட உட்காந்துருந்தாரு. அதான் தலைமை பண்பு. அதுதான், தொண்டனா கூட வேலை செய்ய தயாராயிட்டாரு, அதனாலதான் தனியா உட்காந்துருந்தாரு போல, தனி சேர்ல. அதுமே அவரு கூட ஸ்பெஷல் சேர் மாதிரி இருந்தது, அதை சொல்றோம். ஓகே, அதனால பனையூர் கேங்னு கொடுத்துடலாமா 2 பேருக்கும்? கரெக்டா இருக்குமா? அன்புமணிக்கும் விஜய்க்கும் பனையூர் கேங்கிற விருதை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி. குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி, படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப், ஃப்ரீ யூனிஃபார்ம், இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.